Hello everyone. ஸ்க்ரீன்ல சில நம்பர்ஸ் தெரியுதா? இந்த நம்பர்ஸ் அதோட நம்பர் ஃபேமிலியில உங்களால கரெக்டா ஐடென்டிஃபை பண்ண முடியுதா? இந்த வீடியோவோட எண்ட்ல உங்களால ஈஸியா இந்த நம்பர்ஸ் எல்லாம் கிளாசிஃபை பண்ண முடியும். இந்த வீடியோல கிளாசிஃபிகேஷன் ஆஃப் நம்பர்ஸ் பத்தி டீடைல்டா பார்க்கலாம் வாங்க. நம்பர்ஸ் மொத்தமா நம்ம நம்பர் சிஸ்டம்ல ரெண்டு பெரிய கேட்டகரி இருக்கு. ஒன்னு ரியல் நம்பர்ஸ், இன்னொன்னு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். இதுல ரியல் நம்பர்ஸ் அப்படின்னா நம்ம டெய்லி யூஸ் பண்ற எல்லா நார்மல் நம்பர்ஸுமே அடங்கிடுங்க. எல்லாமே இந்த ரியல் நம்பர் ஃபேமிலிக்குள்ள தாங்க இருக்கு. காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இதுல இமேஜினரி யூனிட் ஐ சேர்ந்து வரும். இது நம்ம இன்னைக்கு பார்க்க போறதுல நம்ம ஃபோக்கஸ்டா ரியல் நம்பரை மட்டும் பார்க்கலாம். ரியல் நம்பர்ஸ் இதை ரெண்டு கேட்டகரியில நம்ம பிரிக்கிறோம். ஒன்னு ரேஷனல் நம்பர்ஸ், இன்னொன்னு இர்ரேஷனல் நம்பர்ஸ். ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னா என்ன? ரேஷனல் நம்பர்ஸ்னா p by qன்ற ஃபார்ம்ல எழுதக்கூடிய நம்பர்ஸ், டினாமினேட்டர் q not equal to 0வா இருக்கும். ஸோ p by q ஃபார்ம்ல எழுதக்கூடிய எல்லா நம்பர்ஸுமே நாம ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்னு இந்த மாதிரி p by q ஃபார்ம்ல இருக்கிறத நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு டெசிமல்ஸ் கிடைக்கும். அந்த டெசிமல்ஸை பொறுத்து ரேஷனல் நம்பர்ஸை நம்ம முடிவு பண்ணுவோம். ஸோ நம்ம எக்ஸாம்பிளுக்கு 5/4 எடுத்துக்கலாம். இதை டிவைட் பண்ணும்போது நமக்கு 1.25ன்னு கிடைக்குதா? இதோட இந்த டெசிமல்ஸ் முடிஞ்சு போகுது. ஸோ இதை டெர்மினேட்டிங் அப்படின்னு சொல்றோம். டெர்மினேட்டிங் ரேஷனல் நம்பர்ஸ். ஒருவேளை நான் டெர்மினேட்டிங்கா இருக்கு, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் 1/3 எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுல 0.33333 போய்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு அப்படின்னா, ஒரே நம்பர் ரிப்பீட் ஆனாலோ இல்ல ஒரே பேட்டர்ன்ல சேம் டிஜிட்ஸ் ரிப்பீட் ஆனாலோ அது ரிகரிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நான் டெர்மினேட்டிங்கா இருந்து ரிகரிங்காவும் இருந்தாலும் அதை ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒருவேளை நான் டெர்மினேட்டிங்கா இருந்து நான் ரிகரிங்கா, அதாவது வேற வேற டெசிமல்ஸ் நமக்கு கிடைக்குது, ஒரே பேட்டர்ன்ல இல்ல அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அதுதான் இர்ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இர்ரேஷனல் நம்பர்ஸ்னா என்ன? நான் டெர்மினேட்டிங் அண்ட் நான் ரிகரிங் அப்படி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் √2 எடுத்துக்கோங்க. √2ஓட வேல்யூ நமக்கு 1.414213 அப்படி டிஃப்ரெண்ட் நம்பர்ஸா முடிவில்லாம அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி நான் ரிகரிங்கா, அதாவது நான் ரிப்பீட்டிங்கா இருந்துச்சுன்னா இதை நம்ம இர்ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். Can you guess which of the following is irrational number? 1/3 நம்ம டிவைட் பண்றோம் அப்படின்னா 0.333. ஸோ இதுல 3 ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு, அதனால இது ரேஷனல் நம்பர். 1/4 டெர்மினேட் ஆயிடுது, ஸோ அதனால இதுவும் ரேஷனல் நம்பர். 1/6ல 6 ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு, ஸோ ரேஷனல் நம்பர். 1/7ல 6 டிஜிட்ஸ்க்கு அப்புறமா அகெயின் அதே பேட்டர்ன் நமக்கு ரிப்பீட் ஆகுது. ஸோ நான் டெர்மினேட்டிங் பட் ரிப்பீட்டட், அதாவது ரெக்கரிங். இதுவுமே எனக்கு ரேஷனல் நம்பர் தான். ஸோ ஆன்சர் வந்து none of the above. ஸோ ஃபைனலி நான் டெர்மினேட்டிங் பிளஸ் ரெக்கரிங்னா ரேஷனல் நம்பர், நான் டெர்மினேட்டிங் பிளஸ் நான் ரெக்கரிங்னா இர்ரேஷனல் நம்பர். கன்வர்ஷன் ஆஃப் அ ரெக்கரிங் டெசிமல்ஸ் இன் p by q ஃபார்ம். இந்த மாதிரி கொஷின்ஸ் நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல எல்லாம் பார்த்துருப்போம். ஸோ ரெக்கரிங் டெசிமல்ஸ், அதாவது இந்த மாதிரி பார் இருக்கு இல்லைங்களா மேல, இந்த மாதிரி ஒரு நம்பர் நமக்கு கொடுத்துட்டு இதை p by q ஃபார்ம்ல மாற்ற சொல்லி கேட்பாங்க. இது எப்படி பண்றதுன்னு ஒரு சின்ன ட்ரிக்கோட பார்க்கலாம். இந்த மாதிரி எக்ஸோட வேல்யூவை பாயிண்ட் இல்லாம ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து எழுதிடணும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் பாயிண்ட் எடுத்துட்டீங்கன்னா 2 3 5 அப்படின்னு இருக்கா, அதை ஃபுல்லா எழுதிக்கணும். மைனஸ் பார் இல்லாம இருக்கக்கூடிய மொத்த நம்பர்ஸையும் மைனஸ் பண்ணி எழுதிடணும். டிவைடட் பை எத்தனை டிஜிட்க்கு மேல பார் இருக்கோ அத்தனை 9 ஆட் பண்ணிக்கணும். எத்தனை டிஜிட் பார் இல்லாம இருக்கோ அதுக்கு 0ன்னு சேர்த்துக்கணும். இதுதான் நம்மளோட ஷார்ட் ட்ரிக். இதை நீங்க வந்து சால்வ் பண்ணும்போது யூ வில் கெட் p by q ஃபார்ம். இது ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இதை எழுதி வச்சுக்கோங்க. ஸோ ரைட் ஆல் த நம்பர்ஸ் வித்வுட் பாயிண்ட்
மைனஸ் நம்பர் வித்தவுட் பார் டிவைடட் பை வித் பார்க்கு 9 வித்தவுட் பாரா இருந்தா 0. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் நிறைய சம்ஸ் நீங்க ட்ரை பண்ணும்போது தான் இந்த பேட்டர்ன் உங்க மைண்ட்ல ஸ்டிக் ஆகும். இது நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. சொல்யூஷன் கொடுத்திருக்கேன். இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? ரியல் நம்பர்ஸ் அப்படின்னா ரெண்டா பிரிப்போம். ஒன்னு ரேஷனல் நம்பர், இன்னொன்னு இரேஷனல் நம்பர். ரேஷனல் நம்பர்னா நம்ம p/q ஃபார்ம்ல எழுத முடியும். இரேஷனல் அந்த மாதிரி நம்மளால எழுத முடியாது. ஓகே, இப்போ ரேஷனல் நம்பரை ஃபர்தரா நம்ம இன்னும் 2 கேட்டகரியில பிரிக்கிறோம். ஒன்னு இன்டீஜர்ஸ், இன்னொன்னு ஃப்ராக்ஷன்ஸ். இன்டீஜர்ஸ் அப்படின்னா என்னன்னா முழு வேல்யூவா இருக்கும். தமிழ்ல இத முழுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முழுசா இருக்கக்கூடிய எண்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ராக்ஷன்ஸ்னா பின்ன எண்கள். அதாவது 1/2, 1/3, 2/4 அந்த மாதிரி ஃப்ராக்ஷனா நம்ம பிரிச்சு எழுதுறோம் இல்லைங்களா? இதுதான் வந்துட்டு ஃப்ராக்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுல இன்டீஜர்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். ஒரு நம்பர் லைன்ல இருக்கக்கூடிய மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து பிளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா முழுமையான எண்களும் நெகட்டிவாவும் இருந்தாலும் சரி, பாசிட்டிவா இருந்தாலும் சரி, அது எல்லாமே நம்ம இன்டீஜர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்டீஜர்ஸை ஜட்டுன்னு குறிப்போம். இன்டீஜர்ஸை நெகட்டிவ் இன்டீஜர், நான் நெகட்டிவ் இன்டீஜர்னு பிரிக்கிறோம். இந்த நான் நெகட்டிவ் இன்டீஜர் தான் நாம ஹோல் நம்பர்னு சொல்றோம். ஹோல் நம்பர் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ 0ல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கக்கூடிய எண்கள் நமக்கு ஹோல் நம்பர்ஸ்ன்னு சொல்றோம். இந்த 0வை தனியா பிரிச்சிங்கன்னா மீதி இருக்கிற நம்பர் நமக்கு பாசிட்டிவ் இன்டீஜர்ஸா இருக்கும். இந்த பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் தான் நம்ம நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த நேச்சுரல் நம்பர்ஸ்ல 1 தனியா, பிரைம் நம்பர், காம்போசிட் நம்பர் தனியா பிரிக்கிறோம். பிரைம் நம்பர் அப்படின்னா என்ன? பிரைம் நம்பர்னா அதே நம்பர் அப்புறம் 1 இது ரெண்டு மட்டும்தான் அந்த நம்பருக்கான ஃபேக்டர்ஸா நம்மளால எழுத முடியும். வேற எந்த ஒரு நம்பராலையும் அதை நம்ம டிவைட் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி டிவைட் பண்ண முடியாத நம்பர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் 2, 3, 5, 7, 11 இந்த மாதிரி டிவைட் பண்ண முடியாத நம்பர்ஸ் எல்லாம் பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்றோம். காம்போசிட் நம்பர் அப்படின்னா அது ஃபேக்டரா நம்மளால பிரிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் 4 எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை 2 டைம்ஸ் 2வா பிரிக்கலாம். 6 எடுத்தீங்கன்னா 3 டைம்ஸ் 2, 3 2s are 6. அந்த மாதிரி பிரிச்சு எழுத முடியும். அதோட ஃபேக்டரோட மல்டிபிள்ஸா நம்மளால பிரிச்சு எழுத முடியும். இதுதான் காம்போசிட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓவராலா என்னெல்லாம் பார்த்தோம்? ரியல் நம்பருக்கு 2 கேட்டகரியா பிரிக்கிறோம், ரேஷனல் அண்ட் இரேஷனல். இதுல ரேஷனல்னா என்ன, இரேஷனல்னா என்னன்னு பார்த்தாச்சு. p/q ஃபார்ம்ல எழுதுனா அதை ரேஷனல்னு சொல்றோம். டெர்மினேட்டிங் டெசிமல்ஸையும் ரேஷனல்னு சொல்லலாம். நான் டெர்மினேட்டிங் பட் ரிப்பீட்டிங் அப்படின்னா அது ரேஷனல்னு சொல்லலாம். நான் டெர்மினேட்டிங் பட் நான் ரிகரிங்கா இருந்தா அது இரேஷனல் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ரேஷனல் நம்பர்ல இருந்து நாம இன்டீஜர்ஸையும் ஃப்ராக்ஷன்ஸையும் தனித்தனியா எழுதுறோம். இன்டீஜர்ஸ்னா முழுமையா இருக்கக்கூடிய எண்கள், ஃப்ராக்ஷன்னா பின்னமான எண்கள். ஸோ இன்டீஜர்ஸையும் நம்ம அதுல இருக்கிற நெகட்டிவ் இன்டீஜர் தனியா, நான் நெகட்டிவ் இன்டீஜர் தனியா எழுத முடியும். நான் நெகட்டிவ் இன்டீஜர்ஸை ஹோல் நம்பர்ஸ்ன்னு சொல்றோம். ஹோல் நம்பர்ஸ்ல இருந்து 0வை தனியா எடுத்துட்டீங்கன்னா மீதி இருக்கிறது எல்லாமே நம்ம பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ்ன்னு சொல்லலாம். பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் தான் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். நேச்சுரல் நம்பர்ல இருக்கிற 1 தனியா எடுத்தீங்கன்னா மீதி இருக்கிற நம்பர்ஸ் பிரைம் நம்பர் அண்ட் காம்போசிட் நம்பர்னு எழுதலாம். இதுதான் வந்து ஓவராலா நம்ம நம்பர்ஸை கிளாசிஃபை பண்ணி வச்சிருக்கோம். ரியல் நம்பர்ஸோட கிளாசிஃபிகேஷன் இவ்வளவுதான். இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்ல நான் கேட்ட கொஸ்டினுக்கான ஆன்சர் இப்ப பார்க்கலாம். இது ரியல் நம்பர்ஸ் ஃபேமிலி. இதுல நான் கொடுக்குற நம்பர்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து அரேஞ்ச் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்பர் 5. 5வை நம்ம நேச்சுரல் நம்பர்னு சொல்ல முடியும், ஹோல் நம்பர்னு சொல்ல முடியும், இன்டீஜர்னு சொல்லலாம், ரேஷனல் 5/1 எழுதுனா அதை ரேஷனல் நம்பர்னு சொல்லலாம். ஸோ ரியல் நம்பர்ல 5 இருக்கு. நெக்ஸ்ட் 0. 0 நேச்சுரல் நம்பர்ல கண்டிப்பா வராது. ஸோ ஹோல் நம்பர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஹோல் நம்பர், இன்டீஜர், ரேஷனல் அண்ட் ரியல். -21 நமக்கு ஹோல் நம்பர்ல வராது. ஏன்னா ஹோல் நம்பர் வந்து 0வும் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ இது இன்டீஜர், நெகட்டிவ் இன்டீஜர்னு நம்ம இதை சொல்லலாம். 21 கீழே நம்ம 1 போட்டோம்னா அது ரேஷனல்னு சொல்லலாம். √7. √7 ரேஷனல் நம்பருக்குள்ள எங்கேயுமே வராது. அது ஒரு இரேஷனல் நம்பர். அது நான் டெர்மினேட்டிங், நான் ரிப்பீட்டிங் நம்பர்.
22/7 அது நமக்கு ரேஷனல் நம்பர். ஏன்னா p/q ஃபார்ம்ல எழுதுறோம். பை வந்து irrational நம்பர். நல்லா கவனிச்சீங்கன்னா பையோட வேல்யூ தான் நமக்கு 22/7. ஆனா பை வந்து irrational நம்பர். ஆனா 22/7 ஒரு ரேஷனல் நம்பர். ஏன்? தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. Thank you for watching. Next வீடியோல prime number, composite number பத்தின எல்லா விஷயங்களும் பார்க்கலாம். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி போன எல்லா எக்ஸாமுக்கும் எந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் இது வரைக்கும் கேட்டிருக்காங்கன்றதையும் நம்ம பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். Thank you so much.